விழிக்கும் கண்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் உங்களுடைய ஆதரவை நோக்கி 3வது நாள் தொடர்ச்சியாக இன்று 4வது நாள் வகுப்பில் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் அதாவது சப்ஜெக்ட் வியை வைத்து வாக்கியங்களை உருவாக்க போகிறோம். வாருங்கள் தொடர்வோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியை வச்சு மேக் பண்ண போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனில் ப்ளூரலில் வி வந்துட்டா பி வெர்பில் ப்ரெசன்ட்ல என்ன வரும்? பாஸ்ட் வேர், ஃபியூச்சர் வில் பி. ஓகே, அதே மாதிரி டூ வெர்பில் சேம் தான். ஐக்கெல்லாம் என்ன வந்ததோ அதே தான் வரும். இதில் எது ஒன்று டிஃப்ரெண்ட், இந்த டஸ் மட்டும் வரும். எங்கே ஹீ சி இட், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது தான் டஸ், அங்கே மட்டும் தான் டிஃப்ரெண்ட். மற்ற எல்லாருக்குமே சேம் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஐக்கு என்ன வருதோ அதுதான். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் சேம் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் நாள் 2ஆம் நாள் கிளாஸில் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த ஹீ சி இட் அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ சி இட் நேம்ஸ் இது வரும்போது மட்டும்தான் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஆகும். மற்ற எல்லாத்துக்கும் ஓரளவு காமனாக தான் இருக்கும். ஓகே, ஸோ வி ஆர், வீணா மீனிங் நாங்கள்னு நான் எழுதி போட்டிருக்கேன். ஓகேங்களா? நாம் அல்லது நாங்கள். ஓகே, நாங்கள். ஆர்னா இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன். இப்போ வி வரப்போ நாங்கள் இருக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறோம் அப்படி தான். ஓகேங்களா? ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர் வராது, விக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம் வராது. புரிஞ்சுதுங்களா? மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வி வரப்போ நாங்கள் இருக்கிறோம். ஸோ இதுதான் வீணா நாங்கள், ஆர்னா இருக்கிறோம். வி ஆர் இன் தி ஹவுஸ். அப்போ வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹியர் போட்டு சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா? இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வி ஆர் இன் ஹவுஸ். ஓகேங்களா? இங்கே நான் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஆப்ஜெக்ட் போடுறேன். ஓகேங்களா? வி ஆர் இன் ஹவுஸ் அப்படின்னா நாங்கள் வீட்டில் இருக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? இதுதான் அதுக்கு மீனிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் என்ன வரும்? வேர். வி வந்துட்டா பாஸ்ட்டுக்கு என்ன வரும்? டேபிள் நல்லா பார்த்துங்க. வேர். வி வேர் இன் ஹவுஸ். வி வேர் இன் ஹவுஸ் அப்படின்னா நாங்கள் வீட்டில் இருந்தோம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ். வி வில் பி இன் ஹவுஸ். ஓகேங்களா? வி வில் பி அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸில் இருப்போம். எப்படி? நாங்கள் வீட்டில் இருப்போம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ வி ஆர் ப்ரெசன்ட் டென்ஸு, ஆர்னா ப்ரெசன்ட் டென்ஸு, வேர்னா பாஸ்ட் டென்ஸு, வில் பினா ஃபியூச்சர் டென்ஸு. ஸோ வி வச்சு வர்றப்ப நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இருந்தோம், நாங்கள் இருப்போம். புரிஞ்சுதுங்களா? எங்கே? வீட்டில். இப்போ வி ஆர் ஹியர் அப்படின்னா ஹியர்னு சொல்லலாம். வி ஆர் ஹியர் நாங்கள் இங்கு இருக்கிறோம். வி ஆர் தேர் நாங்கள் அங்கு இருக்கிறோம். ஓகே, வி ஆர் இன் சென்னை அப்படின்னா நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். வி ஆர் இன் சிங்கப்பூர் நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ சென்டென்ஸ் நம்ம எப்படி வேணாலும் மேக் பண்ணிக்கலாம். பேசிக்காக கற்றுக்கிறதுக்காண்டி ஒரு சின்னதாக நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே தெரியும். புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கொஸ்டின் கேட்குறான். வேர் ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நிறைய பேருன்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் அப்படின்னு தமிழில் கேட்குறாங்க. அதுக்கு நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? வி ஆர் இன் ஹவுஸ். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது ஒவ்வொன்றும் ஆன்சர் பண்ணுறதுக்கான உங்களுக்கு நான் சென்டென்ஸ் எழுதிருக்கேன். ஓகேங்களா? கொஸ்டின் கேட்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் போக போக ஒவ்வொன்றும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ வந்து டூ வெர்ப் பார்க்க போகிறோம். டூ வெர்ப் என்ன வரும்? டூ, டிட், வில் டூ தான். ஓகே, ஸோ வி டூ. அங்கே ஐக்கு என்ன யூஸ் பண்ணால் இட் யூஸ் பண்ணோம். ஐ டூ இட் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் நான் அதை செய்கிறேன். இப்போ வி டூ இட்னா நாங்கள் அதை செய்கிறோம். இப்போ இட்டுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக போடுவோம். ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இப்போ எக்ஸசைஸ்ன்னு போடுறேன். வி டூ எக்ஸசைஸ் அப்படின்னா நாங்கள் உடற்பயிற்சி செய்கிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது இது வந்து ப்ரெசண்டில். பாஸ்ட்டில் வி டிட் எக்ஸசைஸ். ஓகேங்களா? வி டிட் எக்ஸசைஸ்னால் நாங்கள் உடற்பயிற்சி செய்தோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஐ டிட் எக்ஸசைஸ்னால் நான் உடற்பயிற்சி செய்தேன். இப்போ செய்தோம், செய்தேன். புரிஞ்சுதுங்களா? வி வந்துட்டா டிடி யூஸ் பண்ணும்போது செய்தோம்னு சொல்லுவோம். ஐ வந்துட்டு டிடி யூஸ் பண்ணால் செய்தேன். புரிஞ்சுதுங்களா? யூ வந்துட்டு டிடி யூஸ் பண்ணோம்னா நீ செய்தாய். நாங்கள் உடற்பயிற்சி செய்தோம். அடுத்தது இப்போ வந்து பாஸ்ட் டென்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ ஃபியூச்சர் போது டேபிள்லேருந்து பார்த்துங்க. டவுட் இருந்தால் வி வில் டூ எக்ஸசைஸ். ஓகேங்களா? அப்படின்னா நாங்கள் உடற்பயிற்சி செய்வோம். ஓகே, ஸோ டூ வெர்ப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வெர்பில் அதே மாதிரி சப்ஜெக்ட் வந்து வி எடுத்துக்கிறோம்.
ஓகேங்களா. வி வந்துட்டா மெயின் ஒர்க் நம்பர் ப்ரெசென்ட்டில் ரைட்டு தான். ஐ சப்ஜெக்ட் வச்சு நம்ம என்ன பார்த்தோம், ஐ ரைட் ஏ ஸ்டோரி, நான் ஒரு கதையை எழுதுகிறேன். ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரி போடண்டா, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வி ரைட் இன் இங்கிலீஷ். நான் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு சொல்லி தரேன், அப்போ தான் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சொல்ல உங்களுக்கு எப்படிலாம் நீங்கள் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து வி வில் டூ எக்ஸசைஸ் எஸ்டர்டே, அதாவது நேற்று நாங்கள் எக்ஸசைஸ் செய்வோம் அப்படின்ட்டு வருமா? இது தப்பு. ஏன்னா நேற்று அப்படின்னா நம்ம முடிஞ்சது தான் சொல்ல முடியும். வி டிட் எக்ஸசைஸ் எஸ்டர்டேன்னு சொல்லலாம். நாங்கள் நேற்று உடற்பயிற்சி செய்தோம் சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா. அந்த மாதிரி வி வில் டூ எக்ஸசைஸ் டுமாரோன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதையும் பார்த்தீங்க. ஓகே, எஸ்டர்டேன்னு வந்துட்டா பாஸ்ட்டு. ஓகேங்களா. நேற்று அப்படின்னா இறந்த காலம், நாளை அப்படின்றப்ப ஃப்யூச்சர் எதிர்காலம். ஓகேங்களா. இப்பொழுது அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸு நிகழ்காலம். இப்போ இங்கே வாங்க, வி ரைட் இன் இங்கிலீஷ். ஓகேங்களா. வி ரைட் இன் இங்கிலீஷ்னால் இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆங்கிலத்தில் எழுதுகிறோம், அவ்வளோதான். இப்போ ஐ ரைட் இன் இங்கிலீஷ் அப்படின்னா நான் ஆங்கிலத்தில் எழுதுகிறேன். இப்போ எழுதுகிறோம் அப்படின்றப்ப நாங்கள்னு வந்தால் நாங்கள் எழுதுகிறோம் தான் சொல்லுவோம். நான் எழுதுகிறோம்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். புரிஞ்சுதுங்களா. ஸோ அது நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணிக்கணும். ஓகே, நாங்கள் ஆங்கிலத்தில் எழுதுகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் வச்சு பார்க்க போகிறோம். ஓகே, வி ரோட் இன் இங்கிலீஷ். வி ரோட் இன் இங்கிலீஷ், நாங்கள் ஆங்கிலத்தில் எழுதினோம். புரிஞ்சுதுங்களா. நாங்கள் ஆங்கிலத்தில் எழுதினோம். ஃபியூச்சர் டென்ஸ், வி வில் ரைட் இன் இங்கிலீஷ். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆங்கிலத்தில் எழுதுவோம். புரிஞ்சுதுங்களா. நாங்கள் ஆங்கிலத்தில் எழுதுவோம், அவ்வளோதான். ஓகேங்களா. மெயின் ஒர்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஹேஸ், ஹேவ், ஹேட் யூசேஜ் பற்றி பார்க்க போகிறோம். வி வந்துட்டா ஹேவ் தான் வரும், ஹேஸ் வராது. ஹேஸ் வந்து ஹீ, சி, இட், நேம்ஸ் வந்தால் மட்டும்தான் ஹேஸ் வரும். ஓகே, ஹேவ் அங்கே என்ன எழுதணும், ஐ ஹேவ் ஏ கார், நான் ஒரு கார் வைத்திருக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி எழுதலாம், வி ஹேவ் ஏ கார், நாங்கள் ஒரு கார் வைத்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே நம்ம டிஃப்ரெண்ட் ஏதாவது சொல்லுவோம். ஓகே, டிஃப்ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் இனாஃப் மணி, வி ஹேவ் இனாஃப் மணின்னு சொல்லலாம். அப்படின்னா நாங்கள் போதுமான பணம் வைத்திருக்கிறோம். புரிஞ்சுதுங்களா. வி ஹேவ் இனாஃப் மணி. வி ஹேவ் இனாஃப் மணி அப்படின்னா நாங்கள் போதுமான அளவு பணம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா எங்களிடம் போதுமான அளவு பணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரெண்டு வார்த்தையாகவும் சொல்லிக்கலாம். அதாவது எங்களிடம் போதுமான அளவு பணம் இருக்கிறது இப்படின்னு சொல்லலாம். நாங்கள் போதுமான அளவு பணம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நாங்கள் போதுமான அளவு பணம் வைத்திருக்கிறோம், எங்களிடம் போதுமான அளவு பணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேட் இனாஃப் மணி. நெக்ஸ்ட் பாஸ்ட், இது வந்து ஹேவ் ப்ரெசண்ட். பாஸ்ட்டுக்கு வி ஹேட் இனாஃப் மணி அப்படின்னா நாங்கள் போதுமான அளவு பணம் வைத்திருந்தோம். ஓகே, இல்லைன்னா எங்களிடம் போதுமான அளவு பணம் இருந்தது. புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஓகே, எங்களிடம் போதுமான அளவு பணம் இருந்தது. புரிஞ்சுதுங்களா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நாங்கள் போதுமான அளவு பணம் வைத்திருந்தோம். புரிஞ்சுதுங்களா. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வி வில் ஹேவ் இனாஃப் மணி, அது ஃபியூச்சர். ஓகே, வி வில் ஹேவ் இனாஃப் மணி அப்படின்னா நாங்கள் போதுமான அளவு பணம் வைத்திருப்போம். புரிஞ்சுதுங்களா. இது ஃபியூச்சர்ன்றப்ப வைத்திருப்போம். புரிஞ்சுதுங்களா. இதை நல்லா பார்த்தீங்க. அந்த ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இது டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ சப்ஜெக்டை மாற்றும் போது மீனிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ ஐ ஹேவ்னா நான் வைத்திருக்கிறேன், வி ஹேவ்னா நாங்கள் வைத்திருக்கிறோம். புரிஞ்சுதுங்களா. அதே மாதிரி ஐ ஹேட்னா நான் வைத்திருந்தேன், வி ஹேட்னா நாங்கள் வைத்திருந்தோம். புரிஞ்சுதுங்களா. இப்போ யூ ஹேடுனா நீ வைத்திருந்தாய். புரிஞ்சதா. அப்படி தான் சொல்லணும். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் மாறும்போது இதோட மீனிங் மாறும். ஓகேங்களா. ஸோ
we will have enough money அப்படின்னா நாங்கள் போதுமான அளவு பணம் வைத்திருப்போம். நாங்கள் போதுமான அளவு பணம் வைத்திருப்போம். அல்லது எங்களிடம் போதுமான அளவு பணம் இருக்கும். ஸோ இந்த சென்டென்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லலாம். we have enough money in our bank account. புரிஞ்சுதுங்களா? அப்படின்னா எங்கள் வங்கி கணக்கில் போதுமான அளவு பணம் வைத்திருக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா எங்கள் வங்கி கணக்கில் போதுமான அளவு பணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். அது போக போக நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். ஓகே, அதே மாதிரி we had enough money last yearன்னு சொல்லலாம். ஓகே, கடந்த வருடம் நாங்கள் போதுமான அளவு பணம் வைத்திருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அதுக்கு மீனிங் தமிழில் வந்து வேறு மாதிரி, அதாவது எங்களிடம் கடந்த வருடம் போதுமான அளவு பணம் இருந்தது அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி we will have enough money next year அப்படின்னு சொல்லலாம். ஓகே, we will have enough money next year அப்படின்னா நாங்கள் அடுத்த வருடம் போதுமான அளவு பணம் வைத்திருப்போம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா எங்களிடம் போதுமான அளவு பணம் அடுத்த வருடம் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கிலீஷை பொறுத்த சென்டென்ஸை எப்படி வேணாலும் டெவலப் பண்ணலாம். ஓகே, அது நீங்கள் போக போக நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, இப்போக்கி சிம்பிளாக எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. ஓகே, ஸோ நாம் அந்த அட்டவணையை அடிப்படையாக கொண்டு ஐ மற்றும் வியை பயன்படுத்தி எப்படி எளிமையான முறையில் வாக்கியங்களை உருவாக்குவது மற்றும் அதன் பொருள் என்ன என்பதை பார்த்துவிட்டோம். அடுத்த வகுப்பில் மீதமுள்ள அனைத்து சப்ஜெக்டுகளுக்கும் எளிமையான முறையில் எப்படி வாக்கியங்களை உருவாக்குவது மற்றும் அதன் பொருள் என்பதை காணப்போகிறோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுவோம். மறந்துடாமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.